நம்மளுடைய ரெஸ்யூம் அங்கே வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைக்காக நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. ரெஸ்யூம்ல பல பகுதிகள் இருக்கும். நீ என்ன பகுதிகள்லாம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்ல வரீங்க ரெஸ்யூம்ல? எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, அதாவது உங்களை பற்றின விஷயத்த ஒரு 35 வார்த்தைக்குள்ள சொல்லுங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி உங்களுடைய சிவியை வடிவமைச்சுக்கணுன்றீங்க. கண்டிப்பா 100 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த வேலைக்கு அவங்களுக்கு தேவையானது ஒரு 10 தான். ஏன்னா ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா புத்தகம் அளவுக்கு சில பேருக்கு பெருசாகிடும். அதை எப்படி போடணும், திட்டப்பணிகளை எப்படி போடணும், உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை. இப்போ ரெஸ்யூமில் இந்த ஃபோட்டோவெல்லாம் போடுறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? அதாவது நீங்க எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உங்க ரெஸ்யூம் 2 பேஜுக்கு மேல எல்லாம் பார்த்து. இப்போ சில பேர் வந்து கவரிங் லெட்டர் எழுதுறாங்க, சில இது அப்ளை பண்ணல. அது எவ்வளோ தூரத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் பண்ணுனா வேலை கிடைக்கிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். குறிப்பாக நேர்காணலுக்கு உங்களுக்கு நிச்சயமாக அழைப்பு வரும். இந்த வேலை தேடையில் நம்ம நிறைய கம்பெனி கதவை தட்டியிருப்போம், நிறைய ரெஸ்யூம் போட்டிருப்போம், நிறைய சிவி நிறைய தடவை அனுப்பிச்சிருப்போம். ஆனாலும் நமக்கு எந்த அழைப்பும் வராமல் இருக்கும். சரவணன், இந்த ரெஸ்யூம் நாம் ப்ரிப்பேர் பண்ணல, கம்பெனிக்கு அனுப்பல, ஏன் நமக்கு எந்த காலும் வரமாட்டேன்? நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இப்ப வேலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறிப்பா ஒரு வேலைன்னு போட்டீங்கன்னா, நீங்க போய் ஒரு லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு 100 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வரும். இப்படி 100 பேர் அப்ளை பண்ற ஒரு இடத்துல நம்மளுடைய ரெஸ்யூம் அங்க வித்தியாசமா இருந்தா மட்டும்தான் அந்த வேலைக்காக நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. எப்பொழுதுமே அவங்களுக்கும் ஆள் தேவை, நமக்கும் வேலை தேவை. இந்த இந்த சமநிலை எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம ரெஸ்யூம் எந்த அளவுக்கு, அதாவது சுய குறிப்பு எந்த அளவுக்கு தனித்தன்மையோட இருக்கோ அதை வச்சுதான் நம்ம அந்த வேலைக்கு போக முடியுமா முடியாதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெஸ்யூம்ல பல பகுதிகள் இருக்கும். நீங்க என்ன பகுதிகள்லாம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்ல வரீங்க ரெஸ்யூம்ல? குறிப்பா இந்த இப்ப நான் சொன்னேன்ல, இப்போ 100 பேர் ஒரு இடத்துக்கு அப்ளை பண்றாங்கன்னா ஒரு வேலைக்கு எடுக்கிறவங்க வந்து 100 பேரோடதையும் படிச்சுக்கிட்டு இருக்க நேரம் அதை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஏஐ கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் முதல் அளவு வந்து அதை வடிகட்டுது. அப்போ உங்க ரெஸ்யூம் வந்து அதுக்கு தகுந்தா போல இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணா மட்டும்தான் அந்த இடத்த நீங்க அந்த வடிகட்டுல இருந்து தப்பிச்சு அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுற அளவுக்கு போக முடியும். இப்ப இந்த ஏடிஎஸ் ஸ்கோர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா, அது என்னது? அது ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு இங்கிலீஷ்ல ரொம்ப கட்டம்லாம் போட்டு உங்க போட்டோவெல்லாம் போட்டு ரொம்ப கச்சான்னு வச்சுக்காம இருந்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ற மெக்கானிசம் வந்து ஈஸியா நடக்கும். அதனால வெரி சிம்பிள் வேர்ட்ஸ், அதாவது ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, அதாவது உங்களை பத்தின விஷயத்த ஒரு 35 வார்த்தைக்குள்ள சொல்லுங்க. நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களாவும் இருக்கலாம், பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம். அதுக்காக நீங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் ஒரு 3 பேராகிராஃப் சொல்லாது. அதை 35 வார்த்தைக்குள்ள அதை நீங்க எப்படி ஒருத்தர் புதுசா பாக்குறீங்க, அவங்கள வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ரொம்ப எளிமையா எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நல்லது. அதனால எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிக்குன்னு இப்ப ஏஐ வச்சே நம்ம ப்ராம்ப்ட் எழுதலாம். ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு ஏன் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி 35 வார்த்தையில இருக்கும், அது ஏடிஎஸ் ஃபில்டரிங்க தாண்டணும் அப்படிங்கிறது தான் ப்ராம்ப்ட். இப்ப முதல்ல உங்க பேர் இருக்கும், அதுக்கப்புறம் இப்ப எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து 35 சொற்களுக்குள்ளார இருக்கணும்னு சொல்றீங்க. அடுத்து வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து இப்ப நம்ம சொல்லிடுறோம், நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த துறையில பணியாற்றுகிறேன், இந்த வேலையிலலாம் நான் வந்து வல்லுநத்துவம் பெற்ற ஆளு, இந்த திட்டப்பணிகள்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு அந்த டூல்ஸை பத்திலாம் சொல்ல ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க அடுத்தடுத்து எந்தெந்த பகுதிகள் நீங்க வரணும்ன்றீங்க? முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்துடுது, அதுக்கு அடுத்து என்ன பகுதி வரணும்? இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல வந்து என்னன்னா, முதல்ல வந்து எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்க அப்ளை படிக்கிறோம், சரியா? பொதுவான ரெஸ்யூம் வந்து நீங்க ஒரு லிங்க்டின் மூலமான தளமோ இல்ல ஒரு ஜாப் ஸ்ட்ரீட் மூலியமான தளத்துல போறீங்கன்னா அது பொதுவான ரெஸ்யூம். அது வந்து இந்த கன்சல்டன்ட், அதாவது ஆர்ட் சேர்ப்புங்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போறதுக்கான வழி. ஆனா தனிப்பட்ட இப்ப நீங்க ஒரு ஜாபை படிச்சுட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதுல எந்த இடத்துல நீங்க இப்போ அதுக்கே ஏஐ வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு எதுவுமே இல்லாத உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு ரெஸ்யூமா ரெடி பண்ணு. ரெஸ்யூம் பண்ணி அந்த டூல் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது சொல்லும், நீ வந்து 50% இதுக்கு
மேட்ச் ஆகுற, 80% மேட்ச் ஆகுற, இந்த மாதிரி சொல்லும். இப்போ 50% இருக்குது அப்படின்னா அதனுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து நிரல் உருவாக்குறதா, இல்லை ஒரு கணினி, அதாவது மேக கணினி சம்பந்தமா, கிளவுட் டெக்னாலஜி சம்பந்தமா ஏதாவது தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு திட்ட மேலாளராக இருக்கீங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்களா, இந்த மாதிரி அவங்க கேட்குற ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அதையும் மிகவும் சுருக்கமாக, அதாவது சுருக்கமாக நீங்கள் அதில் சொல்லலாம். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒவ்வொரு வேலைக்கும் ஏத்த மாதிரி உங்களுடைய சிவியை வடிவமைச்சுக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா. அது இப்போ வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா ஏஐ வந்தவாசி நீங்க என்ன பண்ணணும், ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கிடுங்க. அந்த டெம்ப்ளேட்டை அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தகுந்தாப்புல நீங்க மாத்துங்க. சரியா? இப்போ வந்திருக்கிற நிறைய சாட் ஜிபிடி சம்பந்தமானதோ, இந்த பர்ப்ளெக்சிட்டி மூலியமான டூலோ, ஃபர்ஸ்ட் உங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எடுத்துருங்க. உங்க ரெஸ்யூம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதுக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏடிஎஸ் பண்ண வேண்டியதை நீங்க முன்னாடியே பண்ணிடுங்க. அதுதான் இதனுடைய இப்போ வந்து நீங்க சொல்றத வச்சு பார்க்கல, நாம வந்து முதல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி கொடுத்துட்றோம். இப்போ டூல்ஸ்னு போடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் போடுவாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிக்கு அப்புறம் தொழில்நுட்பத்தில் நிறைய ஒரு பெரிய பட்டியல் போடுவாங்க. ஆமா. அது சரியா, இல்ல அதையும் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கும் சில கட்டமைப்புகள் இருக்கா, இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா. அது வந்து ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வேலைக்கு அவங்களுக்கு தேவையானது ஒரு 10 தான். அதை நீங்க வந்து எந்த ஸ்கில், எது சம்பந்தமான ஸ்கில் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத அதுல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அதையும் 5 வகையா பிரிச்சிருங்க. இப்போ ஒரு நிரல் உருவாக்குறதுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் தெரியுமா, பேக் எண்ட் தெரியுமா, இந்த ஃபுல் ஸ்டாக் தெரியுமா, இப்படிங்கிறத ஒரு 5 புள்ளியா கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு சிஐசிடி டெப்ளாய்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத பகுத்து 5 புள்ளிகளை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு 4க்கும் 5, அதாவது 4 ஸ்கில்ஸ், அதுல 5 ஏரியாஸ். அதுதான் உங்களோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். இப்ப அடுத்து வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் சம்மரி எல்லாம் போடுவாங்க, இந்த திட்டப்பணிகளை நான் செயலாற்றிருக்கேன்னு. இப்ப பல காலமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பல பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே பாத்தீங்கன்னா புத்தகம் அளவுக்கு சில பேருக்கு பெருசாயிடும். அதை எப்படி போடணும், திட்டப்பணிகளை எப்படி போடணும், உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை? அதாவது நீங்க எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. உங்க ரெஸ்யூம் 2 பேஜுக்கு மேல எல்லாம் பார்த்து, அதுதான் மிக 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 முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு வேலைக்கு ஆள் எடுப்பவரா, ஹைரிங் மேனேஜரா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்க பார்த்த ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா ஒரு 5 நிமிஷமோ தான் உங்களுக்காக நேரம் செலவழிப்பாங்க. அதுல நீங்க அவங்கள கேட்ச் பண்ற மாதிரி உங்க ப்ராஜெக்ட் சம்மரி இருக்கணும். அதாவது இப்போ நீங்க ஒரு நிறுவனத்திலே இருக்கீங்க, ரொம்ப ஆண்டுகளா இருந்துட்டீங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா இருந்திருக்கீங்க. அதுல நீங்க பல கட்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருப்பீங்க, இல்ல ஒரு சீனியர் டெவலப்பர், இந்த மாதிரி பல கட்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, கடைசியா என்ன என்ன நிலைமையில இருக்குங்க அதை மட்டும் தெளிவா போட்டு, இத்தனை வருஷத்துல இத்தனை நான் வந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்க, எனக்கு நான் என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், 7 புள்ளிகளுக்கு மேல போகாது. அதாவது உங்க அனுபவத்தை 7 பாயிண்ட்ஸா வச்சுங்க. 7 புல்லட் பாயிண்ட்ஸா வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்டிங்ஸும் 20 வார்த்தைகள், 20 வேர்ட்ஸ், அதுக்கு மேல இல்லாம கம்மியா வச்சு. இப்ப ரெஸ்யூம்ல இந்த போட்டோ எல்லாம் போடுறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு நீங்க சொல்றீங்க? கட்டம் போடுறத ஃபர்ஸ்ட் தவிர்த்துருங்க. எந்த இடத்துலயுமே கட்டத்தை போடாது. அதுக்கப்புறம் புகைப்படத்தை தவிர்த்துருங்க. உங்களுடைய நீங்க சொன்ன இடத்துல வந்து மேல பேரு, அதுக்கப்புறம் முக்கியமானது கான்டாக்ட்ஸ். உங்களை பார்த்தோன்னே அவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய வழிகள் என்ன, அதை நீங்க வச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, தொழில்துறையா இருந்தாலும் சரி, இல்லை எந்த துறையில இருந்தாலும் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை கண்டிப்பா கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. அதை வந்து ஒரு தொடர்ந்து இது பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது வந்து ஏன் நம்ம பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அதை வந்து அதனுடைய லிங்கையும் அதில் போடுது. நிறைய பேரால வெப்சைட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு சுலபமான வழி தான் இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல். அதனால அந்த கான்டாக்டை கொடுங்க. அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ், இதெல்லாமே அடிப்படையான விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கல நிறைய பேர் இது பண்ண போறாங்க. நாம வந்து ரெஸ்யூமை வந்து எடுப்போம். இந்த ரெஸ்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகணுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ இதில் வந்து நாம் இந்த பணிக்கு தேவையானது மட்டும்தான் அந்த சிவியில் கொடுக்குறோம். அப்போ நம்ம இன்டர்வியூக்கு இந்த ரெஸ்யூமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுமா? அது எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? மிக நல்ல கேள்வி. அதாவது எந்த ஒரு இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பல தொழில்நுட்பங்கள் வந்து
இணைங்கிற ஒரு கட்டத்துல இருக்கு. அதாவது முன்னாடி வந்து நான் இதை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லியே நம்மளால ஒரு 10 வருஷத்துக்கு வேலையில இருக்க முடியும். இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஒரு ஆளுக்கு 2-3 வேலைகள் தெரியணும். அது ஏன் அப்படி வந்துடுச்சுன்னா ஏஐ பல வேலைகளை செய்யுது. அதை வந்து நம்மளால தடுக்க முடியாது. இப்ப கால்குலேட்டர், அதாவது அந்த காலத்துல ஒரு இது சொல்லுவாங்க, கேமரா கண்டுபிடிச்ச புதிதுல அதை எப்படி வச்சு படமாக்குறதுன்னு தெரியல. ஆனா இப்ப கேமரா இல்லாம படம் எடுக்கிறதே கிடையாது. நாடக நடிகர்கள் எல்லாமே நடிக்கிறதுக்கு மாறின மாதிரி நம்மளும் நம்மளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்தாப்புல ஒரு ரெஸ்யூம் இருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர்காணலுக்கு கண்டிப்பா அதுக்கு நேரம் செலவு பண்ணணும். அந்த அதாவது இப்போ ஃபார்வர்ட் டெப்ளாய்டு இன்ஜினியருங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. ஈவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இப்போ டெவலப்பர் ஃபுல்லாவே அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன தெரியணும், அப்போ அந்த நேர்காணல்ல அவங்களுக்கு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சம்பந்தமா என்ன தெரியுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து அதனுடைய தயாரிப்பு நிலை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 பக்கங்கள்ல ஒரு ரெஸ்யூமே, 35 சொற்கள்ல உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, 5 டொமைன் ஸ்கில், 5 ஸ்கில்ஸ் கொண்ட உங்களுடைய ப்ரொஃபைல், ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மரியை வந்து 7 பாயிண்ட்ல வச்சுக்கங்க. அந்தந்த நிறுவனத்தில் மற்றதை அந்த மற்ற எல்லாமே சேர்த்து 2 பக்கத்துல வர்ற மாதிரி உங்க கல்வி, உங்க பட்டயம், அதாவது நீங்க எங்க கல்வி கட்டுறீங்க, அது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து சுருக்கி சொல்லணும். புதுசா படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே சொல்லலாம். என்ன படிச்சிருக்கோம், எந்த ஃபீல்டு படிச்சிருக்கோங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். நிறைய அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப தேவையில்லை. எந்த பல்கலைக்கழகமோ அது சம்பந்தமான விஷயங்களும், எந்த கல்வி ஆண்டுல முடிச்சீங்கிற விஷயத்தையும் நீங்க போட்டுட்டு, அடுத்தது நீங்க கண்டிப்பா நிறைய பட்டயம் பண்ணியிருப்பீங்க. அந்த பட்டயத்தில், அதாவது சர்டிபிகேஷன்ஸ், என்ன சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிருக்கீங்களோ அது இந்த வேலைக்கு எது தேவையோ, ஓகேவா, அந்த அந்த மாதிரி அந்த எந்த வேலைக்கு தேவையோ அதை வந்து நீங்க அதுல வந்து கொண்டு வரணும். இது எல்லாமே வந்து ஒரு ஏஐ ஃபில்டரிங்க்கு மிகவும் முக்கியமான புள்ளிகள். இப்ப சில பேர் வந்து கவரிங் லெட்டர் எழுதுறாங்க, சில இது அப்ளை பண்ணல, அது எவ்வளவு தூரத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? மிக மிக முக்கியம். ஏன்னா கவரிங் லெட்டர் வந்து என்னன்னா, அந்த வேலைக்கு முதல்ல நான் தகுதியானவன் நான் உணரணும். அதாவது இப்ப ஏஐ வந்துருச்சு, நான் இது ஏஐ வராததுக்கு முன்னாடியே அதை வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் எனக்கு கொடுத்துருக்கு. அதாவது ஏன் இப்ப வந்து அந்த வேலைக்கு எடுக்கிற ஆளுக்கு இந்தந்த தகுதி இருக்கணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து எவ்வளோ வந்து என்னோட வேலை சம்பந்தமா அது எப்படி வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்குதான் அந்த கவர் லெட்டர் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அதுவும் அளவான வார்த்தைகள் இருக்கும். நீங்க பாட்டுக்கு 2 பேஜுக்கு அனுப்பக்கூடாது. அதை 3 பேராகிராஃப்ல வச்சு, ஃபர்ஸ்ட் அந்த வேலையில என்ன கேட்டிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. 2வது உங்க அனுபவம் வந்து அந்த வேலைக்கு எப்படி உதவுதுங்கிறத நீங்க சொல்லணும். 3வது உங்களை வேலைக்கு எடுத்தா அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் நீங்க அந்த 3 பேராகிராஃப் 3 பத்தியில சொல்லிட்டீங்கன்னா, அது நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சிஸ்டம், ஒர்க் டேஸ் இல்லைன்னா ஸ்மார்ட் ரெக்ரூட், இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல தான் இருக்கு. அவங்களுக்கு கிட்ட ஒரு 100 ரெஸ்யூம் வந்துருந்துச்சுன்னா இதை பார்த்துட்டு அப்புறம் கவர் லெட்டர் பார்ப்பாங்க. சரி, இவன் வந்து இந்த 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 தகுதிகள்லாம் இவன்ட்ட இருக்கு அப்படின்னா நம்ம அவனை ஓகே பண்ணி இன்டர்வியூ கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு இது எல்லாமே உதவியா இருக்கும். நிச்சயமா. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ரெஸ்யூம் அல்லது சிவின்னு சொல்றத வந்து 2 பக்கங்களுக்குள்ளார வச்சுக்கணும். அவங்க சொன்ன அந்த நுட்பங்களை கடைபிடிக்கணும். அந்த ரெஸ்யூமுக்கும் சிவியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போதுமே நீங்கள் பணிக்கு விண்ணப்பிக்கிறப்ப கவர் லெட்டரையும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணுனா வேலை கிடைக்கிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். குறிப்பாக நேர்காணலுக்கு உங்களுக்கு நிச்சயமாக அழைப்பு வரும். இந்த தகவல்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சரவணன். ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட பேசினதுல மகிழ்ச்சி. நன்றி.